காயக்கல்ப பயிற்சிக்கு வந்தமைக்கு மிக்க நன்றி, வாழ்த்துக்கள். இந்த காயக்கல்ப பயிற்சின்னா என்னன்னு உங்களுக்கு ஏற்கனவே தெரியுங்களா டாக்டர்? ஓகே, நன்றி துவான். இன்று நான் இந்த காயக்கல்ப பயிற்சியை நான் முடிச்சிருக்கேன். அதற்கு காரணம் நீங்கள் தான். ஏன்னா கடந்த ஒரு நினைக்கிற ஒரு 5-6 மாதங்களாக நீங்கள் என்னை கூப்பிட்டுக்கிட்டு இருந்தீங்க. எனக்கும் அந்த வேலை பழு அதனால் வர முடியல. இப்போ இருந்தாலும் அந்த ஏதோ ஒரு நம்மளுக்குன்னு ஒரு காலிங்னு சொல்லுவாங்கள்ல, சரி நம்ம போய் தான் பார்க்கலாமே. இன்னொன்று எனக்கு நீங்கள் ஒரு இன்ஸ்பிரேஷன். அதாவது இந்த வயதில் நீங்கள் எவ்வளோ சுறுசுறுப்பாக இருக்கீங்க. அப்போ ஏதோ ஒன்று இருக்குது இந்த பயிற்சியில் இருக்குது. எனக்கு தெரிந்த வரைக்கும் காயக்கல்பம் என்று நான் அந்த சோப் தான் கேள்விப்பட்டிருக்கேன். நானும் டிக்டாக்ல அப்போ அதிலெல்லாம் நான் சோஷியல் மீடியாலலாம் கொஞ்சம் அந்த போட்டு பார்த்தேன். அவ்வளோ விஷயங்கள் வரல, அது எப்படி செய்கிறது அதெல்லாம் இல்லை. ஸோ இன்று நான் வந்தேன். ஆக்சுவலி 2 மணி நேரம் அந்த ஒரு விளக்கம் கொடுத்தாங்க. பிறகு 2 மணி நேரம் பயிற்சி ப்ராக்டிக்கல் இது. ஆக்சுவலி நம்ம நான் சயின்ஸ் பேக்ரவுண்ட். அப்போ நான் இது அவரோட எக்ஸ்ப்ளனேஷன்லாம் பார்க்கும்பொழுது இது சயின்ஸோட டேலி ஆகுது. அண்ட் இட் இஸ் எ சயின்ஸ். இந்த எக்ஸசைஸே ஒரு சயின்ஸ் நினைக்கிறேன் இல்லை. இது நிச்சயமாக எல்லோருக்கும் ஒரு பயன் கொடுக்குற ஒரு பயிற்சியாக இருக்கும். முக்கியமாக இளைஞர்களுக்கு. பரவாயில்ல, நான் இந்த வயசில் வந்துட்டேன். என்ன நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க, அதாவது முந்தியே வந்திருக்கலான்னு. பட் 56 வயசு. பட் எனக்கு ஒரு உங்களோட ஒப்பிடும் பொழுது எனக்கு இது ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு. அதற்கு உங்களுக்கு நன்றி துவான். நான் இன்று அந்த ப்ராக்டிக்கல் அந்த எக்ஸசைஸ் பண்ணும்பொழுது எனக்கு அது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது. ஏன்னா இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். ஸோ ப்ராக்டிஸ் மேக்ஸ் பெர்ஃபெக்ட்னு சொல்லுவாங்க. தொடர்ச்சியாக ஒரு பயிற்சியை செய்யும் பொழுது நிச்சயமாக நல்ல ஒரு தேர்ச்சியை கொடுக்கும் என்று அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. ஸோ எனக்குள்ள என்னென்ன மாற்றங்கள் வரப்போகுது அதை உணர ஐம் கியூரியஸ். ஏன்னா இப்போ துவான் சொல்லியிருந்தீங்க, ஆறுமுகம் ஐயா சொல்லியிருந்தாங்க, நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. பட் இருந்தாலும் நம்ம உணர்வு தானே இது. ஸோ இதை நான் தொடர்ச்சியாக செய்ய போகிறேன். இது இந்த எக்ஸசைஸ் பார்த்திங்கன்னா மதத்துக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. இது ஒரு 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 ஸ்பிரிச்சுவலான ஒரு ஆன்மீகம். ஸோ எந்த ஒரு மதம் இல்லாத ஒரு 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 எக்ஸசைஸ் இன்றைக்கி பயிற்சியை கொடுத்துருந்தாங்க. ரொம்ப தெளிவாக இருந்தது துவான். ஸோ மேபி நான் ஒரு 3 மாதம் 4 மாதம் கழித்து என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது, ஸோ அதை நான் ஷேர் பண்ணுறதுக்கு ரொம்ப ஆர்வமாக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே, மிக நன்றி டாக்டர். இதில் நீங்கள் அந்த கடந்த 4 மணி நேரத்தில் நடந்த பயிற்சியில் இந்த பயிற்சி எவ்வளோ தூரம் இளைஞர்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க உங்களுடைய பார்வையில்? ஓகே துவான், அதாவது அந்த அவர் இந்த சயின்டிஃபிக் எக்ஸ்பிளனேஷன்லாம் கொடுத்துருந்தாரு. அதோட ப்ராக்டிக்கல் ஆஸ்பெக்ட் இதெல்லாம் பார்க்கும் பொழுது நினைக்கிறேன் இது மாணவர்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா இப்போ பார்த்திங்கன்னா நிறைய மாணவர்கள் தவறுகள் செய்கிறாங்க. முக்கியமாக இந்த பாலிய வன்முறை சம்மந்தப்பட்ட குற்றங்கள் செய்கிறாங்க. என்னுடைய ஒரு பிஹெச்டி ஸ்டூடெண்ட் கூட இந்த ரிசர்ச் தான் பண்ணுறாங்க. ஏன் இளைஞர்கள் அதாவது கணக்கனலாக்கி இந்த பாலிய குற்றங்களில் செய்கிறாங்க. ஸோ இது நிச்சயமாக ஒரு ப்ரொடெக்டிவ் ஃபேக்டராக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஏன்னா இது ஒரு மைண்ட் கண்ட்ரோல், ஒரு நல்ல ஒரு நம்மளுடைய அந்த நிறைய சொல்லியிருந்தார். அதெல்லாம் இவங்க வந்தால் தான் அந்த விஷயங்களை அதை பெற முடியும். அதனால் நிச்சயமாக மாணவர்கள் இந்த இம்பால்ஸ் கண்ட்ரோல், பிறகு இந்த செல்ஃப் கண்ட்ரோல், பிறகு இந்த பாலியல் வன்முறைகளில் ஈடுபடாததுக்கு இது ஒரு நல்ல ஒரு ஒரு சிறந்த ஒரு பயிற்சியாக இருக்கும்னு நினைக்கிறேன். மிக நன்றி டாக்டர். நன்றி. மீண்டும் ஓரிரு மாதங்களில் இந்த பயிற்சி செய்த பிறகு உங்களோட அனுபவங்களை எங்களோட பகிர்ந்து கொள்ள வேண்டுமா தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறோம். நன்றி. நன்றி. வணக்கம் டாக்டர். வாழ்க வளமுடன். வாழ்க.